friends, welcome to Divan Tamil channel. இன்னைக்கு நம்ம Divan Tamil channel என்ன பார்க்க போறோம் அப்படினா giveaway winners ஓட gift packing video தான் friends பார்க்க போறோம். சோ அந்த gift courier பண்றதுக்காக இந்த மாதிரி courier wrapper வந்து வாங்கி வச்சிருக்கேன். சோ இதுக்குள்ள தான் நம்ம gift வச்சு அனுப்ப போறோம். இப்போ நம்ம வந்து மூணு கேட்டகரியிலயும் மூணு winners விதமா 9 பேரை நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 சைஸ்ல ஒரு 9 கவர் நான் வந்து வாங்கியிருக்கேன். எந்தெந்த பார்பினா கொஞ்சம் நமக்கு பெருசாக வேணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சைஸில் கவர்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைம் கேட்டகிரிக்கு பேக் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது மாதிரி ஸ்லைம் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு ஸ்லைம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து டேரெக்டாக தான் வந்து அந்த கவருக்குள்ளே வைப்போம். பட் பார்த்தீங்கன்னா போன கிவ்அவேக்கே நம்ம வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நான் இங்கேருந்து அனுப்பும்போது நல்லா தான் அனுப்புகிறேன். அங்கே போய் அவங்க அந்த சீல் வைப்பாங்களே, இந்த ஃபோர்ஸை சீல் வைக்கும்போது அது வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இந்த தடவை அப்படி யாருக்கும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்லைமை வந்து இந்த பபுள் ரேப்பர் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வச்சு சுற்றி கவர் பண்ணிடுறேன். அப்போ நம்மளுக்கு ப்ரோக் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு ஸ்லைம் வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே சுற்றி நம்ம ஃபோல்ட் பண்ணிட போகிறோம். அப்போனா கொஞ்சமாக நமக்கு ப்ரோக் ஆகாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு இது கீழே விழுகாத மாதிரி செலோ டைப் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து இந்த ரேப்பருக்குள்ளே இந்த ஸ்லைமை நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பபுள் ரேப்பர் வந்து ஸ்லைம் கேட்டகிரிக்கும் அதே மாதிரி பார்பி கேட்டகிரிக்குமே நான் வந்து சேர்த்து வாங்கி வச்சுருக்கேன். நம்ம கிராஃப்ட்டுக்கு தேவையில்லை, ஏன்னா நோட் அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால அதெல்லாம் ப்ரோக் ஆக சான்ஸ் இல்லை. இந்த பார்பிக்கும் ஸ்லைமுக்கும் மட்டும்தான் அதனால இந்த பபுள் ரேப்பர் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ பேக்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம முதல்ல வந்து உள்ளே வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால தெர்மோகால் பாலும் கிளிட்டரும் சேர்த்தே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது ரெண்டையும் கூட நான் வந்து இப்போ உள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ அது ரெண்டையுமே உள்ளே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபெவிகால் போட்டு நல்லா இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது கம் போஸ்ட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அட்ரஸ் ரைட் பண்ணணும். ஸோ வந்து ஓவரால் அட்ரஸை வீடியோவில் காமிக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால நான் வந்து வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் அட்ரஸ் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம திங்ஸை உள்ளே வச்சுட்டு கம் போட்டு நல்லா பேக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்லைம் கேட்டகரிக்கு ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு கிஃப்ட் பேக் பண்ணுறதை மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா நான் மூணு கிஃப்ட் பேக் பண்ணுறதை காமிச்சேன்னா மொத்தம் 9 கிஃப்ட் வரும். அது வந்து ரொம்ப வீடியோ லென்த் ஆகிடும், பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால் ஒவ்வொன்று மட்டும் பேக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு நான் அப்புறம் வந்து மிச்சத்தெல்லாம் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பாக்ஸ், அது வந்த பாக்ஸ்லேயே தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிளாஸ் ஷீட் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம பபுள் ரேப்பர் வச்சு கவர் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த இடத்துல தான் முக்கியமாக நம்மளுக்கு ப்ரோக் ஆகும். ஸோ அந்த இடத்துலையும் நான் மறக்காமல் பபுள் ரேப்பர் வச்சு இப்போ நான் கவர் பண்ணிட்டே பாருங்கள். இப்போ இந்த பார்பியையும் நம்ம சேர்த்து ஒரு கவருக்குள்ளே வச்சிடலாம். இந்த பார்பி வைக்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கொரியர் கவராக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ உள்ளே வச்சுட்டு இதையுமே நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட போகிறோம். ஸோ இன்னைக்குள்ளே நான் வந்து இதை போஸ்ட் பண்ணிடுவேன். போஸ்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு உங்கள் கையில் வந்து கிடச்சிரும். ஸோ சொன்ன மாதிரி நேற்று எல்லாருமே வந்து அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த கம் போட்டதுக்கு அப்புறமும் கூட இன்னுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலோ டேப்பும் போடுறேன். ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கம் வந்து நல்லா ஸ்டிஃபாக ஒட்டலை. ஸோ அதனால செலோ டேப்பும் நம்ம போட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பார்பி கேட்டகிரிக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிராஃப்ட் கேட்டகிரிக்காக முதல்ல அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வைக்கலாம். ஒரு நோட் பேட், அப்புறம் ஸ்கெட்ச், எரேசர், அப்புறம் கொஞ்சம் கிளிட்டர் பேக்கெட், 2 கிளிட்டர் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தெர்மோகோல் பால், அப்புறமேட்டு ரங்கீலா பெயிண்ட், அப்புறம் கலர்ஸ், அப்புறம் ஒரு 2 பென் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இருக்குது, நம்ம எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா. அப்புறம் வந்து உள்ளன் த்ரெட் வந்து ப்ளூ கலர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு இந்த ஃபிஷ்ஷிங் ராட் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ஆரஞ்சு கலர். அப்புறம் ஒரு ஃபெவிகால், அப்புறம் ஒரு ஃபெவிகம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிராஃப்ட் கேட்டகிரிக்கான திங்ஸ் எல்லாம். இப்போ இதை நம்ம வந்து அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிட போகிறோம். இது 2 பெயிண்டேன்னு பார்க்காதீங்க, அது வந்து தனித்தனி கலர்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த ரோவில் கொஞ்சம் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ரோவில் மிச்ச கலர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதையுமே நம்ம உள்ளே வச்சுட்டு கம் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே நான் அட்ரஸ் வந்து வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா எழுதி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகிரிக்குமே நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இன்னைக்குள்ளே உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்தியா
மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள்லேருந்து கூட நம்ம கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நான் வின்னராக வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கோபமும் பட்டிருந்தீங்க, ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணியும் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால நான் நிறைய பேருக்கு வந்து ரிப்ளையே பண்ணலை. நான் ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ வாய்ப்புகளை நீங்களும் பயன்படுத்திருக்கீங்க, நீங்களும் வெற்றியாளர்கள் தான். ஸோ அதனால் நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே இழக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.